ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 48ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடலுமாகிய யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள். இந்த 2 வசனங்களிலே ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடலுமாகிய யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள் என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்கிறார்? தேவனை உண்மையும் நீதியும் இல்லாமல் நாம் அறிக்கையிட முடியும். 7 ஆண்டவரை எங்களுக்கு தெரியும், இயேசுவர்களுக்கு தெரியும், அவர் ரட்சகர் என்று சொல்ல முடியும். இவைகளை சொல்லும்போது சொல்கிறார், ஒரு மனிதன் உண்மையும் நீதி இல்லாமல், அதாவது உண்மையாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே, ரட்சிக்கு பின் அனுபவம் இல்லாமலே இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தை இன்னும் தெளிவாய் சொல்லுகிறார். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள் என சொல்லுகிறார். தங்களை பரிசுத்தமுள்ள நகரத்தார் என்று எண்ணி கர்த்தர் மேல் பற்றுதலாயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நம்ம எல்லா கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வரவில்லை. தேவனை உண்மையாக தேட பரிசுத்தவான்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். உண்மையாக அவரை தொழுது கொள்கிற ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே என்ன சொல்ல வருகிறார் பாருங்க, தங்களை பரிசுத்தமான ஜனங்கள் என்று எண்ணி சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி வருகிறார்கள், அவர் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து நீங்கள் நீதிமொழியின் புத்தகத்திலே படித்து பார்க்கும்போது அங்கு சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், அங்கு அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? தாங்கள் அழுக்கற கழுவப்படாதிருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாய் தோன்றுகிற சந்ததியார் உண்டு. அன்றை கவனியுங்கள், தாங்கள் அழுக்கற கழுவப்படாதிருந்தும், அதாவது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற அனுபவம் இல்லாதிருந்தும் தங்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? தங்களை பரிசுத்தமானவர்களாக நீதிமான்களாக நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்கிறார். ஆகவே நிச்சயமாக 2 கூட்டத்தார் இருக்கிறார்கள் உலகத்திலே. ஒன்று உண்மையும் நீதியும் இல்லாமல் தேவனை தொழுகிற ஒரு ஜனம், இன்னொன்று உண்மையாகவே தேவனை ஏற்றுக்கொண்டு பல பாடுகள் மத்தியிலே, நீதி நிமித்தமாய் பல உபத்திரங்கள் மத்தியிலே ஆண்டவரை தேடுகிற ஜனங்களும் இருக்கிறதான் செய்கிறார்கள். ஆகவே இந்த உண்மையும் நீதியும் இல்லாதிருக்கிற மனுஷரை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால் ஒரு ஆழமான செய்திக்குள்ளே போக வேண்டியிருக்கிறது. அந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லும்போது நிச்சயமாக நான் உண்மையும் நீதியுமாக இருக்கிறேனா, இல்லை கடமைக்காக நான் ஆண்டவராக இயேசுவின் மேல் பற்றுதலாக இருந்து ஒரு நீதி உள்ள ஒரு மனுஷனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, இல்லாவிட்டால் உண்மையாகவே நீதிமானாக இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு ஆண்டவராக இயேசுனுடைய அந்த முதல் பிரசங்கமே சான்றாக இருக்கிறது. இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே உலகமெங்கிலும் புறப்பட்டு சென்றார், எல்லா சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் மார்க் 1:14-15 அழகாய் சொல்லுகிறார், அவர் எங்கெல்லாம் புறப்பட்டு சென்றாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். உங்களுக்காக ஒரு தேவனுடைய ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது, நீங்கள் நிரந்தரமாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக உங்களை சிருஷ்டிக்கப்படவில்லை, நித்திய ஜீவனை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆகவே அந்த தேவ ராஜ்யத்தில் நீங்கள் பங்கடைய வேண்டுமானால் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார், காலம் நிறைவேறிவிட்டது, நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னார். நன்றை கவனியுங்கள், உங்களுக்காக ஒரு தேவ ராஜ்யத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன். நீங்கள் அங்கு வர வேண்டுமானால் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்ய வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போன அந்த தேவ நீதியை மீண்டுமாய் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மீண்டுமாக உங்களுக்கு நான் பெற்றுக் கொடுக்கும்படியாக இந்த உலகத்தை வந்திருக்கிறேன். அதைத்தான் சொல்கிறார், காலம் நிறைவேறிவிட்டது. ஏன்? மனுக்குலத்தின் பாவத்தை ரட்சிக்க, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்கும்படியாக இயேசு உலகத்துக்கு வருவார் என்கிற செய்தி பல 1000 ஆண்டுகளாய் சொல்லப்பட்டிருந்தது. அதைத்தான் இயேசு குறிப்பிட்டு சொல்லுகிறார், நான் வருவேன் என்று சொல்லப்பட்டிருந்ததே, உங்கள் பாவத்திற்கு நான் மரிப்பேன் என்று சொல்லப்பட்டிருந்ததே, உங்கள் பாவத்தை நான் சுமந்து முடிப்பேன் என்று சொல்லப்பட்டிருந்ததே, அந்த காலம் நிறைவேறிவிட்டது. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷம் நல்ல கவனிக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு எல்லா சுவிசேஷமும் தெரியும், எல்லா சத்தியங்களும் நிறைய தெரியும், நிறைய கேட்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் மனம் திரும்பாமலேயே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எவ்வளோ செய்தியை கேட்கிறோம், ஆனால் மனம் திரும்பின உண்மையான ஒரு அனுபவத்தில் வர முடியலை. அவைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னார்.
அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே போக வேண்டுமானால், தேவராஜ்ய சுதந்திரிக்க வேண்டுமானால், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்கு வேண்டுமானால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரை பார்த்து சொன்னார்? அஞ்ஞானிகளுக்கு சொல்லவில்லை. அவரை பின்பற்றி வந்த அந்த யூத மார்க்கத்தாருக்கு தான் சொன்னார், நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. ஏன்? அன்றைக்கு எப்படி யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே வைராக்கியமாக இருந்தார்களோ, அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் தேவனை பற்றிய அறிவும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு குறைவாக இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நான் யாரையும் குற்றப்படுத்தும்படியாக வரவில்லை. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் உண்மையாகவே தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதுக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறேனா? 2023 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்து ஒரு அழைப்பு கொடுத்தாரே, அந்த அழைப்புக்கு நான் பாத்திரவனாக இருக்கிறேனா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் பவுல் அழகாய் சொல்கிறார், 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்கிற வார்த்தை அது உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாக இருக்கிறது. அர்த்தம் என்ன? இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை நான் முதல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் இப்பொழுது அதை அங்கீகரிக்கிறேன், அது உண்மை என்று சொல்லுகிறேன். காரணம் என்ன? பாவிகளே பிரதான பாவியாகிய என்னை என் ஆண்டவர் ரட்சித்தார், அதை நான் அனுபவிக்கிறேன், அதை ருசிக்கிறேன். ஆகவே இயேசு பாவிகளை ரட்சிக்க வந்தார் என்பதை நான் அனுபவித்தபடினாலே அதை உண்மை என்று சொல்லுகிறேன் என்று சொன்னார். இந்த அனுபவம் தான் நமக்கு வேண்டும். இதற்காக தான் இயேசு வந்தார். இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால், இயேசு வந்த நோக்கம் என் வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது. திரும்ப நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த காலம் நிறைவேறிவிட்டதுப்பா. நான் முதல் வந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறியிருந்தால் இனி இன்னொரு காலத்தை சொல்லுகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலன் என்னோடு கூட வருகிறது, அந்த காலம் நெருங்கிவிட்டது. அப்படியானால் இரண்டாம் வருகைக்காக, அந்த காலத்துக்காக நம்ம ஆயத்தப்பட வேண்டிய நாம் இன்றைக்கு அந்த முதல் அனுபவத்தையே பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீதியின் மார்க்கத்தை தரித்து கொண்டவர்களை போல ஒரு காட்சியளிக்கிற சூழ்நிலை இருக்கிறது. அதுதான் அன்பு தேவ பிள்ளைகள், இந்த நாட்களில் 3 காரியங்கள் பாருங்க. ஒன்று, ஏன் மனம் திரும்ப வேண்டும்? யாரிடத்தில் நான் மனம் திரும்ப வேண்டும்? நான் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்? முதல் காரியம் நன்றை கவனியுங்கள். நான் ஏன் ஆண்டவரை மனம் திரும்பணும்? எங்களை பார்த்து நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நாங்கள் கிறிஸ்தவங்க தானே, உண்மை ஏற்றுக்கொள்கிறோமே, உங்கள் மேலே பற்றுதலாக இருக்கிறோமே, உண்மை நாங்கள் பின்பற்றுகிறோமே, ஆண்டவரே ஏன் எங்களை பார்த்து மனம் திரும்பணும்னு சொல்கிறீங்க? என்னை இயேசு இந்த செய்தியை விட்டுட்டு போயிடல. இயேசு போன பிறகு அத்தனை அப்போஸ்தலர்கள் இதை தான் பிரசங்கித்தார்கள். அவருடைய சீஷர்கள் முதல் அப்போஸ்தலனை பவுல் வரைக்கும் மனம் திரும்புங்க தான் பேசினாங்க. ஏன் யோவான் ஸ்நாபகனும் அதைத்தான் பிரசங்கித்தார். அப்போ வேத புஸ்தகம் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து மனம் திரும்புங்க சொல்கிறது ஏன்? ஆண்டவர் நான் மனம் திரும்பணும், நான் யார்கிட்ட மனம் திரும்பணும், நான் என்ன பாவம் செய்தேன்? பல கேள்விகள். இரண்டாவது, மனம் திரும்புதல் என்றால் என்ன தெளிவாக தெரியணும், நம்முடைய வாழ்க்கை புரிஞ்சிருக்கணும். மூன்றாவது, மனம் திரும்பின ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், பரிசுத்தமாக இருக்கிறான்னு சொன்னால், அவன் நீதிமானாக இருக்கிறான் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 17:30 சொல்றார், அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், அவர் கண்டுகொள்ளலன்னு சொல்றாங்க. அறியாமை உள்ள காலம் அப்படின்னு அர்த்தம் என்ன? மனம் திரும்பணும் என்பது தெரியாது, பாவம் செய்யாமல் வாழணுங்கிறது அந்த பாதியில் வாழ்ந்த மனுஷர்களுக்கு தெரியலை. ஆனால் இப்போ நம்ம சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியத்தை நம்ம அறிந்துட்டோம். சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாக பாவம் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, எப்போ அறியாமுள்ள காலங்களில் அவர் கண்டுகொள்ளாதல் போல் இருந்துட்டாரு, ஆனால் இன்றைக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எல்லா ஜனத்திற்கும் கட்டளை என்று சொன்னார். நீங்கள் மனம் திரும்புவீங்களான்னு அவர் கேட்கல, மனம் திரும்ப விருப்பமாக இருக்கான்னு கேட்கல, கட்டளை என்று சொன்னார். இது என்னுடைய உத்தரவு என்று சொன்னார். அப்போ என்ன? மனம் திரும்பாத ஒரு மனுஷனால தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று அவர் சொல்லுற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ இங்கேயும் ஆண்டு சொல்லாரு, அறியாமல் உள்ளவர்களும் சொல்லலப்பா, சத்தியத்தை தெரியாமல்கிட்ட போய் நீங்கள் நித்திய ஜீவனை பெறணும், பரிசுத்தமாக வாழணும்னு சொல்லலை, சத்தியத்தை அறிந்திருக்கிற உங்களுக்கு தான் அவர் சொல்றாரு. ஆகவே இது கட்டளையாகவே சொல்லுகிறார். அறியாதவங்களுக்கு போய் சுவிசேஷமாக நற்செய்தியை அறிவித்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அறிந்தவர்கள், கேள்விப்பட்டவர்கள், ஆகவே இது உங்களுக்கு கட்டளை என்று சொன்னார். அல்லேலூயா. நிறைய சத்தியங்களை கேட்குறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன அழகாக சொன்னார், நியாயப்பிரமாணத்தை கேட்கறதுனால ஒரு மனுஷன் நீதிமானாக முடியாதுன்னு சொன்னார். நிறைய சத்தியங்களை கேட்கிறோம், அதனால யாரும் நீதிமான் ஆகிட முடியாது. ஆகவே அதன்படி வாழுகிற மனுஷனே நீதிமான் என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா.
அப்படி அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, நான் 3 காரியம் சொன்னேன். ஏன் மனம் திரும்பணும், மனம் திரும்பலாம் என்ன, மனம் திரும்புடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி. அதுக்கு முன்பாக இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு இந்த செய்திகளை போகலாம். நன்றாக கவனியுங்கள். 4 விதமான மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க இந்த மனம் திரும்புதலை குறித்த கருத்துள்ளவர்கள். ஒன்று, மனம் திரும்புவது என்றால் என்ன என்பதே தெரியாத ஒரு கூட்டம் ஜனங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். மனம் திரும்புதல்னால் என்னன்னே தெரியாது, அதை அறிந்து கொள்ளவும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு கூட்டத்தார் மனம் திரும்ப பார்த்தீங்கன்னா விருப்பமில்லாத கூட்டத்தார். கிறிஸ்தவம் போதிக்கிறது, கிறிஸ்து போதிக்கிறார், மனம் திரும்புங்கள் மனம் திரும்புங்கள் போதிக்கிறார். ஆனால் மனம் திரும்ப விருப்பமே இல்லாத ஒரு கூட்டம் ஜனங்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க, துணிகரமாக வாழ்கிற கூட்டம். 3வது, சரியாக மனம் திரும்பாத கூட்டம். சரியாக சொல்லுவாங்க இல்லையா, வயலில் ஒரு காலு வரப்பில் ஒரு காலுன்னு சொல்லுவாங்க. 2 எஜமான ஊழியம் பண்ணுறது போல, உலகத்துக்காகவும் வாழணும், ஆண்டவருக்காகவும் வாழணும், பரிசுத்தமாக இருக்கணும், இந்த உலகத்தையும் கொஞ்சம் அனுபவித்து பார்த்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இருதலை கொள்ளின்னு சொல்லுவாங்க. 4வது கூட்டம் உண்மையான மனம் திரும்புகிற கூட்டம், உண்மையாய் மனம் திரும்புகிற கூட்டம். அவங்க உண்மையாகவே மனசாவப்பட்டு மனம் திரும்புகிறாங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ நல்ல அப்போ ஏன் மனம் திரும்ப வேண்டும், எதற்காக மனம் திரும்ப வேண்டும், யார் இதில் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்புவதை குறித்த ஒரு விதையை மட்டும் ஒரு போடுகிறேன். ஏன் மனம் திரும்ப வேண்டும்? நீங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்கள், அதில் சில பாவப்பட்டியலை சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது சொல்கிறேன். நன்றாக கவனிங்க. ஒரு பெரிய பாவப்பட்டியலை வாசித்தேன். நீங்கள் வீட்டில் போய் திரும்ப கண்டிப்பாக அதை வாசிக்கணும். நீ சொல்லலாம், ஐயா நாங்கள் விபச்சாரம் பண்ணலை, கொலை செய்யலை, துணிகரமாக நாங்கள் எந்த பாவம் செய்யலையா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க: பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், பெருமைகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவராஜ்ய சுதந்திரிப்பதில்லை. நன்றாக கவனிக்கணும். அப்போ அன்பு தேவப்பிள்ளை, இப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பித்திருக்கும். மனம் திரும்பலாம் என்ன, ஒரு மனுஷன் மனம் திரும்பினா எப்படி இருப்பான், மனம் திரும்பின மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காணப்படக்கூடாது என்பது இப்போ புரிந்திருக்கும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள். நம்ம தலைமுறை கிறிஸ்தவர்கள், தலைமுறை ஆண்டவராக இயேசுவை ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அவரை உண்மை நீதி உள்ள ஜனங்களாக ஏசாயா 48 வாசித்து போல அவரை பற்றுதலாக இருக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் சொல்ல பாவப்பட்டியலில், இந்த பட்டியலில் சொல்லப்பட்டதில் சில காரியம் என் வாழ்க்கையில் இல்லைன்னு நம்ம யாராவது சொல்ல முடியுமா? என்ற பொறாமை இல்லை பிரதர், எந்த கசப்பு யார் மேலும் கசப்பு எனக்கு இல்லை, யார் மேலும் எனக்கு வைராக்கியம் இல்லை, யார் மேலும் எனக்கு பொறாமையோ கோபங்களோ எனக்கு இல்லை அப்படி சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ இதைத்தான் ஆண்டவர் சொல்லார், இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, நீங்கள் மனம் திரும்பணும். அப்போ இங்கே என்ன சொல்லுவார்? தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் இவைகளில் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார். இதே காரியத்தை திரும்ப 1 கொரிந்தியர் சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்களை வாசிங்க. அநியாய செய்காரர் அறியீர்களா? வஞ்சியோட போதும், அதே பாவப்பட்டியல் பின்னால் வருது. வஞ்சிக்கப்படாதுன்னு சொல்ல என்ன சொல்றாரு? நான் முன்னே சொன்னேன்னு சொன்னாரு. என்ன சொன்னேன்? தேவனுடைய பாவம் செய்கிற மனுஷன் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொல்லி நான் முன்னே சொன்னேனே, அது இப்பவும் சொல்றேன். வஞ்சிக்கப்பட்டு போகாதுன்னு அர்த்தம் என்ன? இயேசு வரும்போது நான் போயிடுவேன்னு சொல்லி ஏமாந்து போகாதுங்கன்னு சொல்றார். இந்த பாவப்பட்டியலில் ஒன்று இருந்தாலும் சிக்கல்னு சொல்றார். நீங்களா ஐயா ஒரு பாவம் எல்லாம் பெருசாக ஆண்டவர் நினைப்பாரா? அவர் தூய்மையானவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஒரு பாவம் இருப்பது கூட அவர் விரும்பலை. பிசாசு இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரு பாவம் தான். ஆதாமுடைய இவ்வளோ பெரிய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? ஒரே ஒரு பாவம். பரலோகத்தில் இருந்த மனுஷன் தேவதூதன் ஒரு பாவம் செய்து பிசாசா மாறி போவான், இவ்வளோ பெரிய அசுத்தமான வாழ்க்கைகளை தள்ளப்பட்டு போனான்னு சொன்னால் இதில் பல பாவங்களை உள்ள வச்சிருக்கிறப்ப நம்ம யாரும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, ஒரு பாவம் இருக்கிறவன் பிசாசா மாறி போனான்னு சொன்னால் வாசித்தல் நிறைய பாவங்கள் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே, அப்போ என்னுடைய நிலைமை என்ன? நான் உண்மையை நீதியுமான ஒரு மனுஷன் தானா என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் யாக்கோபு 2ஆம் அதிகாரம்
10ஆம் வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் யாரு? எல்லாவற்றும். ரொம்ப முக்கியமான வார்த்தை விட்டுறக்கூடாது. குற்றவாளி மட்டும் சொல்ல, எல்லாவற்றும் கூட வார்த்தை என்ன? நீ நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருக்கலாம்ப்பா, ஆனால் நீ ஒன்றிலே தவறினால் குற்றவாளி. அவர்த்தான ஒரு வாலிபன் வந்து கேட்ட, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு நான் என்னப்பா செய்யணும் அப்படி சொன்னவன் ஆண்டு சொன்னார்ப்பா, நீ கற்பனையை கைக்குள். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் நான் செய்கிறேன் ஆண்டவரே, எல்லாம் செய்கிறேன். அல்லேலூயா. எப்படி வந்து கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதுக்கு என்ன நன்மை செய்யணும்னு கேட்டான். அவருடைய மனதில் பதிர்ந்திருந்த காரியம் தெரியுமா? நன்மை செய்தால் போதும் பரலோகத்துக்கு போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னார், எப்பா அதெல்லாம் ரெண்டாவது விஷயம், நீ என் பிரமாணங்களை கைக்கொள், என்னோட கற்பனைகளை கைக்கொள். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்ன, ஆண்டவரே எல்லாம் கை கொள்றப்பான்னு சொல்லி அழகாக ஆண்டவர் சொன்ன. இன்னும் ஒரே குறைதான், இந்த ஒரே ஒரு குறைப்பா இருக்கு, அந்த ஒன்று அவனால் விட முடியலை. பார்த்தீங்களா? அவன் 99 நிறைவேற்றிட்டான். 99 காரியத்தை நிறைவேற்றது அவனுக்கு கஷ்டமாக இல்லை. அந்த ஒரே ஒரு காரியம், அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாதவனாக துக்கத்தோடு கடந்து போனான்னு பைபிளில் இருக்குது. யோசிச்சு பாருங்க. அப்போ தேவனுடைய நீதி எப்படிப்பட்டது பாருங்க. தேவன் நம்முடைய நீதியை எவ்வளவு அளவிட்டு பார்க்கிறார். நாம பார்க்கிறது மாதிரி அவர் நீதியை பார்க்கிறது இல்லை. அவருடைய நீதி உன்னதமானது. பாவமில்லாத பரிசுத்தமான ஆண்டவர், அவரை போல இருக்க முடியாத அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அளவு தூய்மையான வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. என்ன, இந்த உலகத்தில் வாழ்ற மனுஷன் எல்லா பாவத்திலையும் வாழ்றான், தேவ மகிமை அற்றவனாக பரிசுத்தமாக இல்லாதவனும் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கே வந்தார். அப்போ இயேசு எனக்கு வந்தார், எனக்காக மரித்திருக்கிறார், என் பாவத்தை சுமந்தார், அடிக்கப்பட்டார், மரித்தார், உயிர்த்தெழுந்துட்டார், இவ்வளவு தியாகத்தை எனக்காக செய்திருக்கிறாரு. அவருடைய பாடும் மரணம் என் வாழ்க்கையை மாற்றலைன்னா, இயேசு எனக்காக மரித்தனால எனக்கு என்ன லாபம்? இயேசு மரித்தல எனக்கு என்ன பிரயோஜனம்? இயேசு வந்து இவ்வளோ பாடுபட்டல என்ன பிரயோஜனம்? யோசித்து பாருங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ இயேசு இந்த வந்த உலகத்துக்கு வந்து பிரதான நோக்கம் சகல பாவத்தை விட்டு நம் மனம் திரும்பி விட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போ என்ன செய்யணும்? மனுஷன் பாவம் செய்து தேவ சமூகத்தில் தள்ளப்பட்டான். ஆதாம் அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தள்ளப்பட்டதுனால அவருடைய பிள்ளைகளாக நாம் அத்தனை பேரும் தள்ளப்பட்டவர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் வருவதற்கு முன்னாலே எல்லா மனுஷனும் தள்ளப்பட்டவன் தான். எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்கள் ஆனோம். யார்ட்டையும் தெய்வ சாயல் கிடையாது, எல்லாரும் பாவிகள்னு பைபிள் சொல்லுது. ஆகவே எந்த மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு பரிசுத்தமான அனுபவத்தை பெற்று கிறிஸ்துவாகிய சரீரத்தோடு இணைக்கப்படுகிறானோ அந்த மனுஷன்தான் மனம் திரும்பி கிறிஸ்துவுடைய பிள்ளையை வாழ்ற ஒரு மனுஷன் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தள்ளப்பட்ட மனுஷன் மனம் திரும்பினா என்ன செய்யணும்? பைபிளில் அவர்கிட்ட வரணும்னு இருக்கு. அவர்கிட்ட வரணும் இல்லையா? அப்போ அன்பு தேவ பிள்ளைகள் நல்லா கவனிங்க. வரணும். எதுக்காக வரணும்? ஆண்டவரே நான் பாவம் செய்த தேவ மகிமை இல்லாமல் இருக்கிறேன்ப்பா, நான் ஒரு பாவியாக இருக்கிறேன், உம்முடைய சாயல் என்கிட்ட இல்லை, நான் இழந்து போனது ஆசுவாத்தை மீண்டும் என்னை தாருங்க ஆண்டவரே. அந்த நித்திய வாழ்வு நித்திய ஜீவனை தான்ப்பா ஆதாம் இழந்தான் தோட்டத்தில், அந்த கன மகிமை எனக்கு மீண்டும் வேணும், என்னை தாங்கப்பான்னு சொல்லி வர்றான். வரும்போது எப்படி வரணும்? ஆண்டவரே என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே என்று சொல்லி வர வேண்டும். மன்னிப்பு கேட்கணும். அதான் நம்ம இயேசுகிட்ட கேட்குறோம், என் பாவத்தை மன்னிங்கன்னு கேட்குறோம். எதுக்காக தெரியுமா? நான் பாவியாக இருக்கிற ஆண்டவரே, என்னை மன்னித்து உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும், உடைய மகனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்கிறோம். அல்லேலூயா. அதில் எப்படி வருகிறோம் தெரியுமா? நாம் இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஒரு வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்துருக்குறாங்க, ஃப்ரெண்டு ஹாலில் உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் போகிறீங்க, எப்படி பார்த்தா நல்லா இருக்கிறீங்களான்னு உள்ளே போகிறீங்க. அவங்க உங்களை ஏன்னே கண்டுடல, ஏன்னே உங்களை கேட்கல. நீங்கள் வெளியே வருவீங்க, வந்து என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நான் வீட்டுக்கு போனேன் பிரதர், அந்த வீட்டுக்கு போனேன், அவங்க உள்ள வான்னு கூட கூப்பிடல பிரதர், என்னை ஏன்னே கேட்கல, என்னை அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஏன் தெரியுமா? அந்த வீட்டில் அவங்க அழைக்காமலே உள்ள போனோம், வலுக்கட்டாயமாக போனோம். என்ன செய்திருக்கணும்? கூப்பிட்டுருக்கணும், கதவை தட்டிருக்கணும், இல்லை பெல் அடிச்சிருக்கணும், ஐயா வரலாமா, இல்லை உட்கார்ந்து இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்போ இதே போல் என்ன செய்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, அநேக ஆராதனை என்கிற ஒரு போர்வையில் தேவ பிரசனத்தை உணர்கிறோம், இல்லைன்னா அந்த தேவனுடைய வல்லமையை உணர்றோம்னு சொல்லி வலுக்கட்டாயமாக முயற்சி பண்ணுறோம். ஏசாயா 40 வாசித்தோம் பார்த்தீங்களா? உண்மையும் நீதி இல்லாதபடி உள்ள வலுக்கட்டாயமாக நுழைய பார்க்குறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னார், இங்கே பாருப்பா, மாட்டு தொழுத்துக்குள்ள நீ வரணும்னு சொன்னால் வாசல் வெளியே வா, புற வாசல் வெளியே வர முயற்சி பண்ணாத,
வலுக்கட்டாயமாக வர ட்ரை பண்ணாத. நீ மனம் திரும்பி வர நபர் தானே, நீ பாவி என்பதை முதல்ல ஒத்துக்கொள். உன் பாவத்தை நீ அறிக்கையிடு. நான் உமக்கு ஒரு பாவம் செய்து மன்னித்து விட்டேன் என்று கேள், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். அதன் பிறகு நீ உள்ளே வா. ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும் பார்த்தீங்களா? பாவம் இருக்குது, பரிசுத்தம் இல்லாத அனுபவங்கள் இருக்குது, நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் அந்த ஆராதனை நேரத்தில் ஏதோ நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்றது போல வல்லமையான சில பாட்டை பாடி, சில மியூசிக் ஒரு இசைகளை வாசித்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு வல்லமைக்குள்ளே போன மாதிரி நினைக்கிறோம். இவைகள்லாம் ஒன்றும் பிரயோஜனப்படாது. நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு மனமாற்றம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஆராதனைகள் நமக்கு அது வீணாக போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவைத்தான் ஒழுங்கான முறையில் வரணும், சரியான வழியில் வரணும். ஆண்டவர் நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் சொன்னார், நானே வாசல்பா, நீ நேராக வந்தீன்னா உள்ளும் புறம்பும் நீ மேய்ச்சலை கண்டடைவா. ஒரு உள்ளான வாழ்க்கையிலும் வெளிப்பிரகாரமான வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா, கெட்ட குமாரன் பாவம் செய்தார் இல்லையா? நல்ல அழகான வாழ்க்கை, சண்டை போட்டுட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்பா விட்டுட்டு போயிட்டார். போய் எல்லாம் இழந்துட்டார். போய் இப்போ யோசிக்கிறார். பைபிள் இருக்குது, புத்தி தெளிந்த போதுன்னு இருக்கு. யோசிக்கிறார், என் அப்பாவோடு இருக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், எனக்கு பணிச்சுக்கிற எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தது, எல்லாத்தையும் நான் கொஞ்ச நேரத்தில் அப்படி இழந்துட்டேனே. புத்திலாம் பேர் இப்படி தான் ஆதாமன்னு யோசிச்சுட்டு இருப்பார். எவ்வளோ அழகான தோட்டத்தில் என்ன அழகாக இருந்தேன், ஒரு சின்ன பாவத்தை செய்ததுனால என் ஆண்டு தள்ளிட்டார வெளியே, எவ்வளோ பெரிய கனத்தை நான் இழந்துட்டேனே, எவ்வளோ பெரிய மதியனை இருந்திருக்கிறேனே, எவ்வளோ பெரிய ஆசுவாத்தை இழந்துட்டேன். ஆதாம் எவ்வளோ துக்கப்பட்டிருப்பா தெரியுமா அவங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இதைத்தான் கெட்ட குமாரன் ஆண்டு சொல்றார். இவ்வளோ பெரிய மகிமை இழந்துட்டு போய் கதறுகிறான். பண்டிகை கொடுக்குற ஆகாரம் கூட கிடைக்கல. யோசிச்சு பார்க்குறான், எவ்வளோ பெரிய ஆசுவாத்தை இழந்துட்டேன், எவ்வளோ பெரிய மேன்மை இழந்துட்டேன். இது அநேகருக்கு தெரியல. நம்ம இழந்து போன ஆசுவாதத்தை நீங்கள் பைபிளை தேடி தேடி படிச்சு பாருங்க. உன்னதமான அனுபவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமான ஆசுவாதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விவரிப்பதற்கு வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு அழகான ஆசுவாதங்களை நம்ம இழந்திருக்கிறோம், அவ்வளவு மேன்மையை நம்ம இழந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த மனுஷன் அந்த வாலிபன் திரும்புகிறான், ஆண்டவரே நான் வரணுப்பான்னு சொல்லி கேட்குறான். தகப்பண்ட வருகிறான் இல்லையா? என்ன சொன்னான்? வந்து என்ன சொன்னான் தெரியுமா உங்களுக்கு? என்ன சொல்லிட்டு போனான்? உமக்கு விரோதமாக இல்லையா? பரலோகத்தை அர்த்தம் என்ன? மனுஷன் யாருக்கு விரோதமாக பாவம் செய்தான்? தேவனுக்கு விரோதமாக. நீங்கள் நினைக்கலாம், என் கணவருக்கு விரோதமாக செய்தேன், என் மனைவிக்கு விரோதமாக செய்தேன், என் பெற்றோருக்கு விரோதமாக செய்தேன், என் சகோதரனுக்கு விரோதமாக செய்தேன்னு சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவரே பரலோகத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாய் பாவம் செய்து. ஏன்? தேவன் சொன்னார், உன் மனைவியை சொந்த சரமாக நினைக்கணும்ப்பா, உன் சகோதரனை சொந்த சகோதரனை பார்க்கணும், நீ யாரையும் பகைக்கூடாது கட்டளை. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணணும், நீ யாரையும் அற்பமாக நினைக்கக்கூடாது. இப்போ நான் செய்த பாவம் என் மனைவிக்கு விரோதமாகவோ என் கணவருக்கு விரோதமாக அல்ல, என்னை உண்டாக்கின என் ஆண்டுடைய கட்டளைக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என் தேவனுடைய நீதி உள்ள பிரமாணத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன், என் பரலோக ராஜ்யத்துக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உலகத்திலே பாவம் செய்தது ஏதோ ஒரு மனிதனுக்கு விரோதமாய் அல்ல, உன்னை உண்டாக்கின ஆண்டவராகிய எனக்கு விரோதமாய் நீதி நியாயங்களை எழுதி கொடுத்தேன், பிரமாணங்களை எழுதி கொடுத்தனே, இது அந்நிய காரியமாய் எண்ணி நீ பாவம் செய்தாயே, ஆகவே நீ மன்னிப்பு கேள், செய்த பாவத்தை ஒத்துக்கொள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லான் தெரியுமா? நான் எங்கள் அப்பாக்கிட்ட போவேன், தீர்மானம் எடுக்கிறான், மகன் வருகிறான். யோசிச்சு பாருங்க, ஒரு தூதும் சொல்லி அனுப்பலை, எங்கள் அப்பாவை சந்திக்க வர எங்கள் அப்பாட்ட சொல்லுங்க, ஒன்றும் சொல்லி அனுப்பினதால் சொல்லப்படலை. தகப்பன் காத்திருக்கிறான். எவ்வளோ அன்பான தகப்பன் பாருங்க. என் மகன் எப்பொழுது வருவான், எப்பொழுது வருவான், என் பிள்ளை காணாமல் போயிட்டானே, என் மந்திரத்தில் ஆடு காணாமல் போயிட்டு என் பிள்ளையின் ஆசுவாத்தை இழந்துட்டானே, இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், பன்றி சாப்பிட்ற ஆகாரம் கூட என் பிள்ளைக்கு கிடைக்கலையே, என் மகன் மனம் திரும்பிட மாட்டானா, என் பிள்ளைக்கு புத்தி தெளிந்திராதா, என் பிள்ளை என்னை அன்பை புரிந்து கொள்ள மாட்டானா, என் கல்வாரி அன்பை புரிந்து கொள்ள மாட்டானா? இன்றைக்கும் ஆண்டவர் காத்து தான் இருக்கிறார். என் பிள்ளைகள் காணாமல் போன ஆடுகளைப் போல அலைகிறார்களே, இவர்களுக்காக எவ்வளோ பெரிய தியாகத்தை செய்திருக்கிறேன், என் சொந்த குமாரனா இயேசுவையே தந்திருக்கிறேனே, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்களே, என் உள்ளத்தை புரிந்து கொள்ளவில்லை, இன்னைக்கும் ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். யோசித்து பாருங்க. வந்து பாடி உண்மையும் நீதியும் இல்லாமல் ஆண்டவரை பாடி துதிக்கும் போது அருகாமல் இருக்கிற ஆண்டு சொல்றார், மகளே ஒரே ஒரு வார்த்தை, என்னை மன்னித்துவிடும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாயா? உன்னை ஏற்றுக்கொள்வேனே, உன்னை கட்டி அணைத்து விடுவேனே, உன்னை மந்தையில் சேர்த்துக் கொள்வேனே, நீ இழந்து போன ஆசுவாதத்தை கண்ணிமைக்கு நேரத்தில் நீ பெற்றுக்கொள்வாயே. யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் ஆண்டு வந்த ஆலயத்தில் அங்கலாய்ப்புகளோடு இருக்கிறார்.
இன்றைக்கு கண்ணீரோடு கூட தான் ஆண்டவர் இருக்கிறார். 2022 23 ஆண்டுகளுக்கு முன்பாக இரத்த சிந்தின ஆண்டவர் இன்றைக்கும் கரங்களை விரித்தவராக கட்டி அணைப்பதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். என் மகனே, என் மகளே, என் அன்பை புரிந்து கொள், ஓடி வந்துவிடு. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு ஆழமான அன்பு. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, மகன் ஓடி வருது பார்க்கிற தகப்பன் ஓடி வந்து கட்டுப்பிடித்தார். அல்லேலூயா. அர்த்தம் என்ன? இதுதான் காலைல நம்ம கேட்டோம் இல்லையா? தேவனை தேடுகிற உணர்வுள்ளன் உண்டோ என்று சொல்லி தேவன் இன்றைக்கும் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். யார் என்னை தேடுகிறார்? யார் மனம் திரும்பணும்? நான் பரிசுத்தம் வாழ்ந்து சொல்லி யாருன்னு தேடுறா? இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்படி 2 கண்களும் இந்த ஆலயத்தில் உலாவி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் இருக்கிறீங்க என்பதை ஆண்டவர் பார்க்கவே இல்லை. எந்த கண்கள் என்னை தேடுகிறது, எந்த கண்கள் என்னை நோக்கி பார்க்கிறது, அந்த ஆண்டவர் ஓடி வந்து உங்கள் உள்ளத்திலே புகுந்து கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப அர்த்தம் என்ன? அவன் தீர்மானம் பண்ணினான், இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அப்ப முதல் காரியம் பரலோகத்துக்கு போறதுக்கு மட்டும் மனம் திரும்பல. 2வது காரியம் தேவனிடத்தில் மனம் திரும்புறேன். 3வது காரியம் நம்ம அத்தனை பேரும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நான் என்னை பொறுத்து நான் சொல்றேன், நான் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் நினைக்கணும். என்னைக்கு என்னுடைய மனதில் நான் நினைக்கிறேன்னா அன்னைக்கு நான் மனம் திரும்புவேன் இல்லையா? இறைமையில் வசனம் உண்டு. அந்த யூதா என்கிற சகோதரி கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அன்றி உண்மையாய் மனம் திரும்பவில்லை என்று இருக்கு வசனம். கள்ளத்தனமான ஒரு மனம். அர்த்தம் என்ன? செய்தி கேட்கப்படும் போது, தவறை உணர்த்தப்படும் போது ஒரு குற்ற உணர்வு வரும். ஆனால் உண்மையான ஒரு விடுதலையை என்ன செய்திருக்க முடியல, பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப அன்பு தேவ பிள்ளைகளே, அப்ப உண்மையாய் வரும்போது ஆண்டு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறப்ப ஏன் மனம் திரும்பணும்னா, பரலோகத்துக்கு போகணும், நரக ஆக்கிரை தப்பணும், நியாய தீர்ப்பு தப்பணும், இதுக்காக மட்டும் இல்லை. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? மனம் திரும்பி கேட்ட ஞானஸ்நானத்தை எடுக்கணும், இதுக்காக மட்டும் இல்லை. தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டுமானால், அவர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானாலே மனம் திரும்பி தான் வரணும். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன்னா, இயேசு என்னை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, நான் அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை சொல்லி அப்படி ஆராய்ந்து பார்த்தோன்னு சொன்னால், அந்த நிமிடமே அந்த இடத்துல இயேசுவை என்னை மன்னித்து விடும் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய பாவியாக இருக்கிறேன், எவ்வளோ பெரிய பாவம் செய்துட்டேன்னு சொல்லி மனம் திரும்ப முடியும். 2வது, மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க வேண்டும். ஒரு ஆத்மா பாவம் செய்வதை விட்டுவிட வேண்டும். ஒரு மனுஷன் மனம் திரும்பி இருக்கிறான்னு சொன்னால், பாவம் செய்வதை நீங்கள் நினைக்கலாம் அவ்வளோ பூர்ணமாக மாறிட முடியுமா? உடனே மாற முடியாதது தான், உண்மைதான். ஆனால் பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ள வரும்போது, கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ள வரும்போது அந்த எண்ணம் வரும். ஏன்னா பவுல் சொல்றாரு, ஏன் பாவம் செய்தது தெரியுமா? அந்நாளிலே நான் கிறிஸ்துவின் ஜீவனுக்கு அந்நியராக இருந்ததுனால பாவம் செய்தோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனாக மாறல. என்னை கிறிஸ்துவை என் வாழ்க்கையில சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டேனோ அன்று கிறிஸ்து என் வாழ்க்கையில எனக்கு சொந்த ரட்சகரை மாறிவிட்டார். அவருடைய ஜீவன் எனக்குள்ளே வந்துவிட்டது. இப்போ நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். இப்போ நான் வாழவில்லை, கிறிஸ்துவை எனக்குள்ளே வாழுகிறார். ஆகவே எனக்குள்ளே இப்போ இருப்பது கிறிஸ்துவின் ஜீவன். கிறிஸ்துவின் ஜீவனால மனுஷனை பார்த்து பொறாமைப்பட முடியாது, எரிச்சலோடு இருக்க முடியாது, யார் மேலும் ஒரு கசப்பா இருக்க முடியாது. இயேசுவால மன்னிக்க முடியாத மனுஷனே கிடையாது இந்த உலகத்தில். எவ்வளவு பெரிய பாவி இருந்தாலும் மன்னித்து விட முடியும். இதுதான் கிறிஸ்துவின் ஜீவன் இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அப்ப நல்லா கவனிக்கணும். மனம் திரும்புதல் என்றால் என்னன்னா, பாவம் செய்வதை விட்டுவிட்டு பாவத்தை வெறுத்து, வேதம் அழகா சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரா? அவர் அக்கிரமத்தை வெறுக்கிறவர், நீதின் மேல் பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வாழ்க்கை வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? கரைங்களை எதுக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இல்லை உண்மையும் நீதியமாக இருக்கிறோம் பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டோம்னா அவங்க வேண்டாம் இல்லையா? கொஞ்சம் வெக்கமாக தான் இருக்குது இல்லையா? எல்லாரும் முன்னாலேயும் நான் எப்படி பாவின்னு ஒத்துவிட முடியும்? நான் மனம் திரும்பலன்னு என்ன பக்கத்து சொல்ல முடியும்? வயசு 70 80 ஆயிட்டு, கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பையன் என்ன நினைப்பான், தம்பி என்ன நினைப்பான், இந்த தாத்தாவும் மனம் திரும்ப இல்லையா அப்படின்னு நினச்சிடுவானோ? இல்லை இல்லை, அது நமக்கு முக்கியம் இல்லை. யார் பார்த்தா என்ன ஆண்டவரே, நான் அந்த ஜீவனை இழக்க முடியாது, அந்த தேவனுடைய அன்பனை என்னால் இழக்க முடியாது, அது நித்திய வாழ்வை என்னால் இழக்க முடியாது, அந்த பரிசுத்த வாழ்க்கை இழந்து என்னால் நரகத்தில் போய் இணைச்ச முடியாது, வேதனைப்பட முடியாது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த மனம் திரும்புதல் என்ன, பாவத்தை விட்டு விடுதுன்னா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும்னா 2 காரியத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, மன்னிக்கப்படுதலுக்கும் விடுதலை ஆகிறதுக்குள்ள வித்தியாசம் நமக்கு தெரியணும். மன்னிக்கப்படுதல்,
இப்போ எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா சபைகளிலும் நம்ம சொல்லக்கூடிய காரியம், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்தார், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்தார். 100% உண்மை, 100% உண்மை. ஆகவே இயேசு நம்மை பாவத்துக்காக நம்மளை நியாயந்திருக்க போகிறதில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா சொல்லுப்பா, உன் பாவத்தை நான் சுமந்து முடிச்சிட்டப்பா, அதுக்காக நான் உன்னை நியாயந்திருக்க போகிறதில்லை. ஏன்? மனம் திரும்பின பின்பு, நீ சத்தியத்தை அறிந்த பின்பு, என் பிள்ளையை வாழாமல் இருக்கிறாயே, அதற்காக தான் உன்னை நியாயந்திருக்க போகிறேன். ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிவிட்டு திரும்ப பாவச்சிட்டு இருக்கிற பற்றி ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு தான் உன்னை தண்டிக்க போகிறேன். இந்த கிரியில கேட்ட பலம் தான் நான் வரும்போது கூட வரப்போகிறது. இந்த பாவ வாழ்க்கைக்கு தான் உன்னை நியாயந்திருக்க போகிறேன். நீ கடந்த நாட்கள் செய்த பாவத்தை சுமந்து முடிச்சிட்டேன். நீ சத்தியத்தை அறிகிற வரைக்கும், இயேசுவின் பாவத்துக்காக மரித்தார் என்கிற அந்த செய்தி உனக்கு தெரிகிற வரைக்கும், அதை அறிந்து என்னை மன்னித்து விடும் என்று கேட்டியே, அது வரைக்குள்ள பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் அதன் பிறகு நீ பாவம் செய்கிறாயே, அந்த பாவத்துக்கு தான் துணிகரமான பாவம். நீ அதை தெரிந்து செய்கிறாய். நீ அறியாமல் உள்ள காலங்களில் பாவம் செய்து நான் பெருசாக நினைக்கல. ஆனால் சத்தியத்தை அறிந்த பின்பு, அப்போ அர்த்தம் என்ன? அஞ்ஞானிகளை விட நமக்கு நியாயத்தீர்ப்பு அதிகம்னு அர்த்தம். அதுதான் ஆண்டவர் இங்கேருந்து தொடங்குன்னு சொன்னார். நியாயத்தீர்ப்பை நம்மகிட்ட தான் தொடங்க போகிறார். அப்போ சங்கீதம் 32 வாசிக்கிறோம், நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிக்கையிட்டு செய்தேன், தேவரே என் பாவத்தின் தோஷத்தை என்ன செய்தீர்? மன்னித்து. நம்புறீங்களா எல்லாரும்? நன்றீங்களா? நீ இழுக்குது பிரதர்களை, நீ சொல்லாத. பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிற அவனை யாருன்னு தெரியும் அவனுக்கு இல்லையா? பக்கத்தில் இருக்கிற மாமியாருக்கு தெரியும், மருமகளுக்கு தெரியும், அண்ணனுக்கு தெரியும், தம்பிக்கு தெரியும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம யாருன்னு தெரியும். பார்த்தீங்களா? குற்ற உணர்வு. அல்லோயா. அப்போ பாருங்க, இங்கே மன்னிக்கப்பட்டு விட்டான், ஆனால் தொடர்ந்து என்ன செய்கிறான் இருக்கு? பாவம் செய்கிறோம் இல்லையா? அப்போ மன்னிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்யலாமா? பவுல் என்ன சொன்னார்? தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யலான்னு சொன்னாரா, செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா? என்ன சொல்லியிருக்குது? செய்யக்கூடாது. அப்போ நம்ம செய்கிறோமா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? பரவாயில்ல, ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்க. இல்லவே இல்லை, நாங்கள் செய்யவே இல்லை. ஹல்லேலூயா. இப்போ தான் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எவ்வளவு வளர வேண்டிய வாழ்க்கை. இயேசு 2023 வருஷத்துக்கு முன்னே பாவத்தை மன்னித்து 100% உண்மை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதை உரிமை பாராட்டி கொண்டு பாவம் செய்துக்கு ஏதோ லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது போல பாவம் செய்தே இருக்கிறேன். எனக்கு நிறைய செய்திகளும் வந்துட்டு இல்லையா? ஒரு முறை மனம் திரும்பிட்டா அது முறை என்ன பாவத்தை செய்யலாம், யாரும் கண்டிட மாட்டாங்கன்னு சொல்கிற செய்திகள் இன்னைக்கு மிக வேகமாக பரவி வருதுனால நமக்கு இதயத்துக்கு அந்த செய்தி கொஞ்சம் ஏற்றதாக இருக்கிறது. பரவாயில்ல, நம்ம திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு நல்ல ஒரு மேய்ப்பர் இருக்கிறாரு இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றி கவனிங்க. அப்போ என்ன ஆண்டவர் சொல்றாரு? நீ பாவத்தை அறிக்கையிட்டால் அதை மன்னித்து அந்த அக்கிரமத்தை நான் நீக்கி விடுவதற்கு உண்மையும் நீதி உள்ளவர். நல்ல கவனிக்கணும். எப்பா, என்னை பற்றி நீதினு தெரியுமா? என்னை மன்னிச்சிருங்கப்பானா மன்னிச்சிடுவேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பானா ஏற்றுக்கொள்வேன். அதான் என்னை பற்றிய உண்மையும் நீதி. ஹல்லேலூயா. அப்போ அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உண்மையான ஒரு மனம் திரும்பதில் இதை தாருங்கன்னு சொல்லி நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா யூதாஸ் இல்லையா? நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பாவம் செய்துட்டார். இப்போ பாவம் செய்துட்டாரு, உள்ளம் உறுத்துது. நல்ல கவனிங்க, குற்ற உணர்வு வந்தது. நல்ல கவனிக்கணும், குற்ற உணர்வு. நான் பாவம் செய்துட்டேன்னு அறிக்கை எடுக்கிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் வெள்ளி காசை தூக்கி எறிகிறார், எனக்கு வேண்டாம். அப்போ என்ன செய்கிறாரு? அந்த பாவத்தை சரி கட்ட முயற்சி பண்ணுங்க. பாருங்கப்பா, நான் இயேசுவை காட்டி கொடுத்துட்டேன், இந்த காசு எனக்கு வேண்டாம், நான் கொடுத்துட்றேன், அந்த தவறை சரி பண்ண விரும்புகிறேன், நீங்கள் அவரை விட்டுருங்க. அவங்க விடலை. ஏன்னா பாவம் செய்துட்டு அது போகாது, பாவம் தொடர்ந்து வரும். ஒருக்கா பாவம் செய்துட்டா அது திரும்ப போகவே செய்யாது. மரித்தாலும் நம்ம கூட படுக்கையில் படுத்துருக்கோன்னு பைபிளில். பாதத்தை படுத்துக்கிடுமா, என் உயிரோடு எழும்பும்போது நியாயந்திருக்கும்படி இந்த கணக்கில் எழுப்பி வரோம், அப்படி உள்ள படுத்துக்கிடும். அவ்வளோ அழகாக இருக்குது, ஆழமாக இருக்குது இல்லையா? அப்போ நல்ல கவனிங்க, குற்ற உணர்வு அடைகிறான், மனசபப்படுகிறான், பாவி என்பதை உணர்கிறான், தவறை சரி பண்ண விரும்புகிறான். இப்படி நம்ம என்ன நினைப்போம்? 3.5 ஆண்டில் இயேசுவோடு இருந்த ஒரு மனுஷன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்க கூடாதா? ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கலாமே நினைக்கலாம். ஆண்டவர் கொடுத்தார், வாய்ப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? அது சொன்னார், ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று சொன்னார், இன்னொரு காட்டி கொடுப்பான். அவர் கேட்டார், அவன் கேட்டான், ஆண்டவரே, எல்லாரும் கேட்டாங்க, அவனும் கேட்டான், நானா ஆண்டவரே? அது நானா? ஆண்டவர் சொன்னார், நீதியே அந்த மனுஷன், நீதான்பா என்னை காட்டி கொடுக்க போறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இல்லையா? அப்ப தன்னுடைய பாவத்தை சரி கட்டும்படி அந்த மனுஷன்கிட்ட போன அந்த மனிதன் எங்க வந்திருக்கணும்? இயேசுட்ட வந்துருக்கணும். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இயேசு குற்றமற்றவர் என்பது ஒரு தெரியுது,
தெரிஞ்சு எதனால காட்டி கொடுத்தான்? பண ஆசை இல்லையா? பண ஆசை. இயேசு எத்தனையோ முறை பிரசங்கித்தார். யூதாஸ் சொல்லியிருக்கணும், ஆண்டவரே இந்த பண ஆசை எனக்கு இருக்குதுப்பா, என்னை விடுபட முடியலை, என்னை விடுபட முடியலை. இல்லைன்றால் இயேசு நீதான் சொன்ன உடனே காலில் விழுந்திருக்கணும், என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா இயேசு சொல்றாரு, அந்த மனுஷனுக்கு ஐயோ, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருந்திருக்கும். அவனுக்கு ஐயோன்னு சொன்னார். இவ்வளோ உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சாலும் மனமுடி ஏன் தெரியுமா? பாவம் செய்கிற ஆத்மா சாகும்னு இருக்கிறது. அந்த இச்சை கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பித்தது. அந்த பாவம் பூர்ணமாயிட்டு. இப்போ பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் இருக்கு இல்லையா? உண்மைதானே? மரணம். ஆகவே தான் அந்த யூதாசுடைய மனசு சொல்லிட்டு, நீ சாகு, நீ சாகணும், நீ சாகணும், நீ சாகணும் என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. இந்த பொல்லாத உணர்வு வராத வரைக்கும் நம்ம பாக்கியவான்கள். ஏன்னா ஒரு மனுஷன் ஆத்மாவை இழந்து போனால் அவன் வாழ்க்கையே இல்லை, முடிஞ்சு போச்சு. தேவனுக்கு விரோதமாக நம்ம இவ்வளவு எண்ணங்களையும் சிந்தைகளையும் உள்ளத்திலே பல காரியத்தை வைத்து இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஆண்டவரே, என்னை விடுபட விரும்புகிற ஆண்டவரே, என்னை உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு கேட்க வேண்டியது எவ்வளோ அவசியம் இல்லையா? தாவீதும் பாவம் செய்தார், அவருடைய பாவம் சுட்டி காட்டப்பட்டது. ஆனால் தீர்க்கதரிசி என்ன சொன்ன தெரியுமா அவருக்கு? எப்பா, நீ சாகாதபடி நல்ல வேளையை பிழைத்தாய், நல்ல வேளை அவன் ஆண்டவர் மன்னித்தார், உன் பாவத்தை இவர் நிறுத்தி செய்தார், உன் பாவத்தை நீக்கினார். அதே தாவீதை பற்றி என்ன சொல்லப்பட்டது தெரியுமா? உங்களுக்கு பைபிள் படிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் அந்த உரியாவின் சங்கதி தவிர கடைசி வரைக்கும் தாவீது உண்மையும் உத்தமமாக இருந்தான். தாவீதே சொல்லார், என் மன்ன உண்மையை நான் கர்த்தருக்குள்ள காத்துக்கொண்டேன். சங்கீதம் 51 பாவ அறிக்கை சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே என் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புறீங்கப்பா, இனி ஒருபோதும் என் பாவத்தை மறைத்து வைக்க மாட்டேன், நான் பாவத்தை விட்டுருவேன். அதைத்தான் விதை சொல்லுது, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் போகிறான். செய்த விட்டுறணும். மனம் திரும்பலாம் என்ன? பாவம் செய்கிறத விட்டுறணும் இல்லையா? மூன்றாவது பாயிண்ட் எப்படி இருப்போம்னா, அவரை போல் இருப்போம். பைபிளில் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை, அந்த புதிய மனுஷன் யாரு? இயேசுவே தரித்திருப்பார். இதை தான் பவுல் சொல்றாரு, ஆண்டவராக இயேசுடைய அச்சி அடையாளங்களை என்ன செய்திருக்கிறேன்? என் அவயங்களில் தரித்திருக்கிறேன். அல்லேலூயா. அவை தான் யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறேன் சொல்றவன், அவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்ற மனுஷன், அவர் நடந்தது போல தானும் நடக்கணும் இல்லையா? விபச்சார ஸ்திரீ நல்ல ஒரு எக்ஸாம்பிள். பிடிச்சிட்டாங்க. இயேசு சொன்னார், உன்னை ஆக்கணைக்குள்ள நான் தீர்க்க மாட்டேன், உன்னை நான் தண்டிக்க மாட்டேன் இல்லையா? என்ன செய்தாரு? மன்னிக்கிறேன்னு சொன்னார். பாவத்தை பார்த்து என்ன மன்னிச்சுட்டாரு. ஆக்கணை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அவங்க கல்லறையை காத்திருக்கிறாங்க, கொலைச்சியை காத்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், உன் பாவத்தையும் மன்னிக்கிறேன், உன்னை விடுதலையும் ஆக்குகிறேன். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கவும் செய்கிறேன், விடுதலை ஆகும். அப்ப மனம் திரும்பலாம் என்னன்னா, பாவம் மன்னிக்கப்பட்ட மட்டும் போதாது, விடுதலையும் வேணும்.